தமிழ்நாடு அரசு சார்பில நேற்று ஒரு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இத ஏற்றுமதி, உயர்கல்வி சேர்க்கை, அதே மாரி வேலைவாய்ப்புல வந்து நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி சில புள்ளிவிவரங்களோடு இந்த செய்திக்குறிப்ப வெளியிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 897 ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. 10,27,000 சொச்சம் அ முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒட்டி நிறைய வேலைவாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. இது வந்து நாடு முழுக்க தமிழ்நாட்டுல நடந்த மிக முக்கியமான முன்னேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுக்க மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது முதலிடத்தில் இருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? விவரங்கள் எல்லாமே ஒன்றிய அரசின் சார்பாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அதுல முக்கியமானது. ஏன்னா இங்க ஒன்றிய அரசை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஆனா தமிழ்நாட்டுல வந்து எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தொலைக்காட்சி விவாதங்களுக்கு வரக்கூடியவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்களோ அதிமுகவை சேர்ந்தவர்களோ இங்க வந்து எதுவுமே நடக்கல இந்த 4 ஆண்டுகள்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பல துறைகள்ல தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் ஒரு குரூப்பாக முதல்ல ஒரு 5 இடங்களுக்குள்ள வர்றதுல பெரும்பாலும் உள்ளுக்குள்ள இருக்குங்கிறதையும் பார்க்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன்.